ஹாய், இந்த பிரெயின் எக்ஸசைஸு நல்லா நோட் பண்ணியிருக்கீங்களா? ஒரு 500 வாட்டி இந்த மந்திரத்தை சொன்னால் இது நீங்கள் நினச்சது நடக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம அதை 500 வாட்டி சொல்லியிருப்போம். சொல்லி முடித்தது 500, 501, 502 யோசிப்போம். இது எல்லாருக்கும் நடந்திருக்கும். இது அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இந்த 108 வாட்டி இந்த மந்திரத்தை அந்த ஸ்லோகத்தை சொல்லுவாங்க. கரெக்டாக 108 வாட்டி முடிச்சிருப்பாங்க, இல்லை 1008 வாட்டி பண்ணி 10,000 வாரம் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து இந்த சுற்றி வந்திருப்போம், இந்த நவகிரகத்தை சுற்றி வந்திருப்போம். இது எத்தனை 8 9 கேட்பாங்க, அம்மா கேட்பாங்க 8 9 அப்படின்னுவாங்க. இது வந்து நம்மள அறியாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பிரெயின் எக்ஸசைஸ். அதாவது கண்ணு, மூக்கு, நம்ம தெரியல, இந்த 5 சென்ஸையும் ஒரே டைமில் ஆக்டிவேட் பண்ணுறது தான் இந்த பிரெயின் எக்ஸசைஸு. அதாவது நம்ம பண்ணுறதில்ல, நீங்கள் ரெகுலராக பண்ணுற ஒர்க் இல்லை. அதாவது டேஸ்ட் ஸ்மெல் எல்லாம் தெரியும் நினைக்கிறேன், டச்சு டேஸ்ட் ஸ்மெல். இதில் வந்து ரெகுலராக பண்ணுற ஒர்க் இல்லை. ரெகுலராக பண்ணுறதுன்னா நீ இப்போ வண்டி ஓட்டுறீங்க, அந்த டைமில் கையும் வேலை செய்யுது, கண்ணும் பார்க்கணும், காதும் ஆர்னு அடிக்கிற கேட்கணும். ஸோ இது எல்லாமே வேலை செய்யுது. ஆனால் ரெகுலராக செய்கிற வேலை என்ன ஆகுனா சிபிஜி, சென்ட்ரல் பேட்டர்ன் ஜென்ரேட்டராக மாறிடும். அதாவது நீங்கள் ரெகுலராக செஞ்சுன்னா அது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நினச்சி செய்ய மாட்டீங்க. இன்றைக்கி என்ன பண்ணுங்கன்னா, புதுசாக ஒரு ஒர்க்கு, நான் ஒரு 2 ஒர்க்கு வேணால் தரேன். இன்றைக்கி கிட்டார் வாசிக்க கற்றுக்குவாங்க, புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குவாங்க, இல்லைனா புதுசாக ஒரு டான்ஸு. அந்த டான்ஸில் ஒரு 10 ஸ்டெப்பு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த 10 ஸ்டெப்பு தாய்ச்சி கூட பரவாயில்ல, தாய்ச்சின்னு சொல்லுவோம், TAICHI, அதை கூட கற்றுக்குவாங்க. கற்றுட்டு அந்த சொல்லித்தர 10 ஸ்டெப்பை நீங்கள் திருப்பியும் ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களால் பண்ண முடியுதான், ட்ரை பண்ணுங்களேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட் செகண்ட் ஸ்டெப் என்ன, தேர்ட் ஸ்டெப் இப்போ என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களால பண்ண முடியும். அதான் சிபிஜி. அதை விட்டுருங்க. புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு பிரெயின் ட்ரெயின் இன்றைக்கி பண்ணி பாருங்கள். உங்களோட பிரெயினோட ஸ்கில் எப்படி இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஏஜ் ஆக ஆக இந்த 5 சென்ஸோட இதுவும் கம்மியாக ஆரம்பிக்க பிரெயினோட பவர் ஆஃப் கெப்பாசிட்டி கம்மி. என்ன சும்மா உட்காந்துருப்போம், ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. போய் கேட்டால் தெரியும், நீங்கள் ஏதோ ஒரு வேலை செஞ்சுருப்பாங்க, ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன், மைண்டில் ஒன்று ஓடிட்டே இருக்கும். இதாவது டீப் தாட்டு, டீப் திங்கிங், அந்த ஓவர் திங்கிங், அது ஒரு பெரிய கதை. நான் கண்டிப்பாக திருப்பி ஒரு அந்த ஓவர் திங்கிங் சொல்கிறேன். ஏன்னா எப்போவுமே வந்து மைண்ட் ஆக்குபைடாகவே ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதுக்குள்ளே பேக்ரவுண்ட் ஒன்று ஓடிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, திரும்பி பார்த்தா பேக்ரவுண்டில் ஒன்று ஓடிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று செய்வோம், கான்ஷியஸ் செஞ்சுருக்க மாட்டாங்க. சாவி எடுத்தனா கூட தெரியாது. இந்த ஓசிரி கேரக்டர் அது ஒரு பக்கம் இருக்குது. நான் அது அந்த டாப்பிக்குள்ளே நான் தனியாக வரேன். பட் ஆனால் இது ஜென்ரலாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, பிரெயின் எக்ஸசைஸ், அதாவது பாசிட்டிவாக போகுமே, என்ன ப்ராப்ளம் நெகட்டிவ் அந்த கண்டிஷன்லாம் இருக்கட்டும், கண்டிஷன் நான் தனியாக சொல்கிறேன். பட் இது என்ன பண்ணுங்கன்னா, சிம்பிளாக நான் ஏற்றே சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில் கூட. நீங்கள் என்ன பண்ணுன்னா, உங்கள் டிவியோட ஷோகேஸ் இருக்குல்ல, அதில் போயிட்டு மொத்த பொருள் என்னென்ன இருக்குன்னு கண்ணை மூடி எழுதி பாருங்கள். நம்ம ஒரு 10 கூட எழுத யோசிப்போம், ஒரு 100 பொருள் இருந்தால் கூட. ஸோ மைண்ட் என்ன ஆகுன்னா, மைண்டை வந்து நம்ம அதை டெய்லியும் பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் எழுத சொன்னால் டக்குன்னு வராது. இதுதான் பசங்களுக்கு நடக்குது. குட்டி பசங்க என்ன பண்ணுறோன்னா, நம்ம படிச்சிட்டியா சொல்லுன்னு சொல்லுவோம், சொல்லி முடிச்சிடும் குழந்தைங்க. ஓகே சொல்லி முடிச்சிடும். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி ஒரு 1 hour கழிச்சு கேளுங்க, அதை சொல்ல முடியாது. அந்த ஷார்ட் டர்ம் மெமரியிலேருந்து அது இன்டர்மீடியட்டோ லாங் டர்ம் மெமரியே போகுது, உடனே மறந்துடும். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்னென்னா, பிரெயினை ஆக்டிவேட்டிங் ஸ்கில்ஸ். அப்போ குழந்தைங்களுக்கு புது புது ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துட்டே இருந்தீங்கன்னா, பிரெயின் வந்து சென்ஸ் ஆஃப் அந்த அட்டென்ஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருந்ததுன்னா இதான் சிம்பிள் பிரெயின் எக்ஸசைஸ். என்ன பண்ணுங்கன்னா, இன்றைக்கி ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்குவாங்க, அவ்வளோதான். கிட்டாரோ, வயலின், புதுசாக ட்ரம்ஸ், பீட்டு, டான்ஸ், ஸ்டெப்பு, ஏதாவது ஒன்று இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள்.